ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்க அஸ்வின். எப்பவுமே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கெரியர் ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸ் தான் போடுவோம். இப்போ சேஞ்சுக்கு வந்து ஃபிட்னஸ் பற்றி போடலான்னு இருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறைய பேர்கிட்ட ஃபிட்னஸ்ன்றது ரொம்பவே கம்மியாக இருக்குது, என்கிட்டயுமே ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஃபிட்னஸ் ரிலேட்டடாக வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒரு ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஸோ அவர் தான் பிரசாத். ஸோ ஆக்சுவலாக நான் பிரசாத் கூட ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜோஹோ ஸ்கூல்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், எப்படி இன்டர்வியூ கிராக் பண்ணுறது இது பண்ணுறதுன்னு. அந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, நிறைய பேர் கமெண்ட்லேயும் சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து ஃபிட்னஸ் நான் ஏன் பிரசாத் கூட போகிறேன் அப்படின்னா, கெரியர் வைஸும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி அவனோட க்ரோத் வந்து உண்மையிலேயே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஸோ அவங்ககிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிரசாத், உன்னோட ஃபிட்னஸ் ஜேர்னி பற்றி எங்கள் எல்லாருக்கும் சொல்லு. இந்த டப்பா பொருது சத்து நிறைஞ்சது, உடம்பு நல்லா வலுவாத்துக்கு சத்தியமித்ரா குடிங்க, தெம்பா இருங்க. அதுக்கு முன்னாடி சாரி, நிறைய பேர் வந்து மைக் வாங்கலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இன்னொரு மைக்கும் வந்து கொலாபரேட் பண்ணும்போது போடுங்க அப்படின்னு. மைக் ஆர்டர் பண்ணியிருக்கேன், நான் வந்துச்சுன்னா பண்ணிடுறேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹாய், நான் பிரசாத். ஆல்ரெடி ஜோ ஸ்கூல்ஸ் வீடியோவில் என்ன பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நான் அங்கே வந்து சேல்ஸ் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிருக்கேன். என்னோட ஃபிட்னஸ் ஜேர்னி வந்து நான் இப்போ எனக்கு 21 இயர்ஸ் ஆகுது. 2022 நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஏன் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னெல்லாம் ரொம்ப புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்க, நான் ரொம்ப ஸ்கின்னியாக இருக்கேன் அந்த மாதிரி. ஏன்னா நான் ஹாஃப் ஹேண்ட் டிஷர்ட் போடும்போதெல்லாம் வந்து எனக்கே ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவேன். கை ரொம்ப ஸ்கின்னியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஒரு சேஞ்ச் கொடுக்கணும், என் லைஃப்பில் நான் ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணேன். நல்லாவே போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பிரசாத்தை தான் எல்லாம் புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பிரசாத் எங்கள் எல்லாருமே வந்து புள்ளி பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸோ பிரசாத், உன்னோட ஃபிட்னஸ் வந்து நீ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணனால என்னெல்லாம் பெனிஃபிட் உன்னோட லைஃப்பில் நீ ஃபீல் பண்ணுற, அதை கொஞ்சம் சொல்ல எங்களுக்கு. ஸோ நான் ஏன் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு என்னென்னா, எனக்கு வந்து ஹை மெட்டபாலிசம். ஸோ நான் என்ன சாப்பிட்டாலும் வந்து ஈஸியாக சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகி என்னால் இன்னும் நிறைய சாப்பிட முடியுது. இதே நான் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா இப்போ இருக்க ஃபிசிக் அச்சீவ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. இப்போ எல்லோரும் இன்ஸ்டாகிராம், யூடியூப் பார்த்து ரொம்ப பேடாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கீங்க. ஒரு நல்ல சிக்ஸ் பேக் இருந்தால் தான் வந்து அவன் நல்ல ஃபிசிக் இருக்குன்னு இல்லை. உங்கள் கோஷன் நல்லா இருந்து உங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸை நீங்கள் நார்மலாக பண்ண முடிஞ்சாலே உங்களுக்கு நல்ல ஃபிட்னஸ் ஜர்னி இருக்குது தான் அவங்கள மாதிரி. இப்போ லுக் வைஸ் வந்து மேட்டரே இல்லை. இப்போ ஒரு நல்ல ஃபிசிக் வச்சுருந்து அவனால் 2 கிலோமீட்டர் நடக்க முடியல அப்படின்னா அது வந்து எந்த யூஸுமே இல்லை. இப்போ உங்களுக்கு பெல்லி ஃபேட் இருக்குது, ஆனால் உங்களால் வந்து உங்கள் நார்மல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நல்லா பண்ண முடிஞ்சாலே ஓகே, நல்ல ஃபிசிக் தான். சும்மா ஒரு டெய்லி ஒரு புஷ்அப்ஸ், புல்அப்ஸ் அந்த மாதிரி பேசிக் ஒர்க் அவுட்ஸ் பண்ணாலே உங்கள் டே டு லைஃப் ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். பிரசாத், உன்னோட டயட் பிளானிங் எல்லாருக்குமே சொல்லலாம். நீ வந்து ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து ப்ரோட்டீனோடனே எல்லாம் மெஷர் பண்ணி ஒரு நாளைக்கு 100 கிராம் ப்ரோட்டீன், 140 கிராம் ப்ரோட்டீன்றாங்க. இல்லைன்னா ஜிம்ல போய் வெயிட்டே தூக்க முடியாதுன்றாங்க. ஸோ நீ அப்படிதான் எடுத்தியா ப்ரோட்டீன்? எப்படி நீ எடுத்த? இனிஷியல் ஸ்டேஜஸில் எனக்கு வந்து ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கணும், கிரேட்டின் எடுக்கணும் அப்படின்னு எனக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு. ஏன்னா வந்து நானும் அதெல்லாம் பார்த்து நம்ம சீக்கிரம் மசில் க்ரோத் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் என்னால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் தான். ஒரு நாளைக்கு ஒரு 12 to 13 எக் ஒயிட்ஸு, ஒரு 5 எக் ஒயிட்டுக்கு ஒரு எல்லோ சாப்பிடுவேன். அதே மாதிரி வந்து இந்த பாதாம், கேஷ்யூ இதெல்லாம் வந்து என்னால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது. சிக்கன் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு 4 டைம்ஸாவது ஒரு டெய்லி சிக்கன் எடுத்துப்பேன் கண்டிப்பாக. இதெல்லாம் என்னால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது. என்னால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக ப்ரோட்டீன் பவுடரு அந்த சைடும் போவேன். பட் ஆனால் என்னால் லைஃப் லாங் அது பண்ண முடியுமா அப்படின்ட்டு, லைஃப் லாங் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா எனக்கு டவுட் தான். ஸோ நான் அது பக்கம் போகல. இப்போ அதே மாதிரி நீங்கள் காலேஜ் பசங்க இந்த மாதிரி நீங்கள் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜஸில் கொஞ்சம் இந்த மாதிரி எக்ஸு இதுலேருந்தே போங்க. இந்த மாதிரி நிறைய கடையில் இந்த பாய்லர்லாம் இருக்குது, எக்ஸ் வந்து பாயில் பண்ணி சாப்பிட்றது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் இதுலேருந்து ஈஸியாக நீங்கள் மசில் க்ரோத்லாம் பண்ணிக்கலாம். ஸோ யாருமே வந்து இப்போதைக்கு இனிஷியலாக யாருமே வந்து சப்ளிமெண்ட் எடுக்கிறதோ அதெல்லாம் எடுக்கணும் அவசியம் இல்லைன்னு நீ சொல்ல வர, ரைட்டா? உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. எடுக்க ஆனால் நான் அதுக்கு அகேன்ஸ்டாலாம் இல்லை. பட் ஆனால் உங்களால் நீங்கள் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஸோ பிரசாத், இப்போ எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நம்ம சொல்கிறோம்ல, இதில் ஏதாவது நெகட்டிவ்ஸ் இருக்கா, இதில் ஏதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கா? ஸோ அதை பற்றி உங்களுக்கு சொல்ல. ஓகே, ஸோ மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரிஸ் தான். இப்போ நிறைய பேர் புதுசாக ஜிம் போயிட்டு ஈகோ லிஃப்டிங் பண்ணிட்டு அவன் அவ்வளோ தூக்குறான்,
என்னால் இவ்வளோ தூக்க முடியாதா அப்படின்னு தூக்கிட்டு ஸோ இன்ஜுரி ஆகுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரு 1 வீக் வந்துட்டு இல்லை எனக்கு பாடி வந்து ரொம்ப பெயினாக இருக்குது, அது இனிஷியல் ஸ்டேஜில் பெயின் இருக்க தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை தாண்டி வந்துட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஈஸியாக இது பண்ணிடலாம். பட் ஆனால் அந்த 1 வீக் வந்துட்டு இல்லை பெயினாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ அது பண்ணாதீங்க. அதே மாதிரி எனக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் நைட் ஷிஃப்ட்டில் இருக்கேன். ஸோ ஜிம் போயிட்டு ஒர்க் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட் காலையில் வீட்டுக்கு வந்து இந்த ஸ்லீப் சர்க்கிளும் வந்து எனக்கு கொஞ்சம் அடி வாங்குது. ஸோ அது டைம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ மறுபடியும் நம்ம டயட்குள்ளே வரும்போது என்னால் வந்து ரொம்ப டிசிப்ளினாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபலூடாலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ வீக்லி ஒரு 2-3 டைம்ஸாவது சாப்பிடுவேன். ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் என்னால் பண்ண முடியல. ஸோ சுகர் ஐட்டம்ஸ் அவ்வளோவா நான் எடுத்துக்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் தான் நான் பார்க்குற நெகட்டிவ்ஸ். ஸோ கைஸ், ஆக்சுவலாக இன்னைக்கு வீடியோவில் நாங்கள் இதெல்லாம் தான் கவர் பண்ணணும்னு நினச்சோம். ஃபிட்னஸ் பற்றியோட இம்பார்ட்டன்ஸ் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு. நீங்கள் என்ன அவ்வளோ ஃபிட்டாக இருக்கீங்களான்னு நினைக்காதீங்க. நாங்கள் அவ்வளோ ஃபிட்டாக இல்லைனா கூட ஃபிட்டாக இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து பாடி கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மைண்டும் கண்ட்ரோலில் இருக்கும். மைண்டு கண்ட்ரோல் இருக்குன்னா வாழ்க்கையும் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அதை தான் நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக பிரசாத்தும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஃபிட்னஸ் ரிலேட்டடாக. ஸோ நீங்களும் அந்த பேஜுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோலேயே சைடில் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபிட்னஸ் ரிலேட்டட் டவுட் இருக்குன்னா கூட நீங்கள் பிரசாத் கிட்டே கேட்டுக்கலாம். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் எல்லாருமே கொண்டு போகலாம். ஹெல்த்தியான ஒரு வாழ்வியல் வந்து கொஞ்சமாவது நம்ம கொண்டு போகலாம். ரொம்ப இல்லைனா கூட அந்த காலத்தாலோ இல்லைனா கூட இந்த காலத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போகலாம். ஸோ மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களுக்கு பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் த